கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேங்க்யூ. நானே நினைச்சாலும் என்னால சந்தேகப்பட முடியாத ஒரு விஷயத்த நானே நினைச்சாலும் என்னால சந்தேகப்பட முடியாத ஒரு விஷயத்த சந்தேகம் வந்து என்னைய சந்தித்து சந்தேகப்பட வைக்க முடியுமா? முடியுமா? நானே சந்தேகப்படலாம் அப்படின்னு நினைச்சாலும் என்னால சந்தேகப்பட முடியாத ஒரு கருத்தை சந்தேகம் வந்து சந்தித்து என்னைய சந்தேகப்பட வைக்க முடியுமா? ரொம்ப கருகள் இந்த பாயிண்ட் எல்லாம். ஜீசஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்ற ஸ்டேஜ்ல இருந்தாரு. நான் சொல்ற அந்த ஸ்டேஜ்ல அந்த பிளேஸ்ல அவர் இருந்தார். அவரே நினைச்சாலும் தன்னை தேவகுமாரனா அப்படின்னு சந்தேகப்பட அவரால் முடியாது. அப்ப சந்தேகம் வந்து நம்ம சந்திக்கையில் நாம தடுமாறாம இருக்கிறோம் அப்படின்னா நாம இருக்க வேண்டிய இடம் இது. எவனொருவன் இந்த இடத்துல இருக்கிறானோ அவனைத்தான் சந்தேகம் ஒன்னும் செய்ய முடியாம போயிடும். எந்த இடத்துல இருக்கணும்? எந்த இடத்துல இருக்கணும்? இதுக்கு இன்னொரு பேரு தான் நாம தெளிவா இருந்தா குழம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இதுக்கு தான் இன்னொரு பேர் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உடைச்சி உள்ள போய் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் அர்த்தம். நானே நினைச்சாலும் சந்தேகப்பட முடியாத ஒரு விஷயங்க. சந்தேகம் வந்து என்னைய சந்திச்சு எப்படி சந்தேகப்படுத்த முடியும்? புரியுதுங்களா? இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு, இப்படி ஒரு இடம் இருக்கு, இப்படி ஒரு இடத்துல பவுல் இருந்ததுனாலதான் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவது தேவ சித்தமா இருக்கு, தேவ நோக்கமா இருக்கு, தேவனுடைய எய்மா இருக்கு. இப்படித்தான் பண்றாரு. எப்படி பண்றாரு? இப்படித்தான் பண்றாரு. ஆமென். நம்புறீங்களா? இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு, நம்புறீங்களா? காலம் நாள் அதை விளங்க பண்ணும். இந்த இடத்துக்கு வர்றதான் எனக்கு வாஞ்ச. இந்த இடத்துல என்னை நிறுத்துறதான் தேவனுக்கு குறி. அது வரைக்கும் என்னை குறித்து என் பேர்ல அவருக்கு நம்பிக்கை வரவே வராது. எது வரைக்கும்? இவனே நினைச்சானா அவளாம் முடியாதுங்க அப்படின்னு அவர் என்னைக்கு என்ன காண்கிறாரோ அது வரைக்கும் அவருக்கு என் பேர் நம்பிக்கை வராது. நினைச்சா போயிடுவான்ப்பா பார்த்தா அப்படி கூட இருப்பார். இந்த பிளேஸுக்கு தேவன் நம்மளை என்னைய கொண்டு வர சித்தமா இருக்கிறார் எல்லாரையும். ஆமை. ஒரு கருத்தை சரின்னு ஒத்துக்கிறோம், நம்பர் 1. அந்த கருத்தை உண்மைன்னு ஒத்துக்கிறோம், நம்பர் 2. அந்த கருத்தை சத்தியம்னு ஒத்துக்கிறோம். இப்படிதான் நம்ம நம்புறோம், இப்படிதான் ஒத்துக்கிட்டு வர்றோம். உண்மை வேறு சத்தியம் வேறுன்னு பல தடவை பேசி இருக்கிறோம். உண்மைனா என்ன? சத்தியம்னா என்ன?
உண்மைன்னா மாறும் உண்மை. உண்மைன்னா மாறும், சத்தியம்னா மாறாது. ஆக்சுவலா சத்தியம் என்னதான்? ஒரு உண்மைதான். இதையும் புரிஞ்சுக்கணும். சத்தியம் உண்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலும் யோவான் பேசுவார். சத்தியம்னா என்ன? உண்மைதான். உண்மைனாலும் உண்மைதான். ஆனா உண்மையிலிருந்து சத்தியம் மாறுபட்டிருக்கு. சரிங்களா? சத்தியம் வேறு, உண்மை வேறு. உண்மை சத்தியம் கிடையாது, ஆனா சத்தியத்துல உண்மை இருக்கு. சத்தியத்துல உண்மை இருக்கும் கண்டிப்பா. ஆனா உண்மையில என்ன இருக்காது? சத்தியம் இருக்காது. உண்மை வேறு, சத்தியம் வேறு. ஆமென், ஆமென். நானு ஒரு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தேன். உண்மையா பொய்யா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபனா இருந்தேன். உண்மையா பொய்யா? இப்ப வயது உள்ளவனா இருக்கிறேன், முதிர்ச்சி ஆனவனா இருக்கிறேன். இது உண்மையா இல்லையா? இது எல்லாமே உண்மையா பொய்யா? உண்மைதானே. ஒரே ஆளு குழந்தையா இருந்தது உண்மை, வாலிபனாய் இருந்தது உண்மை, வயோதிபனா இருக்கிறது உண்மை. இதுல மாற்றமே இல்லை. இதெல்லாம் என்னது? உண்மை. ஓகே. இப்ப பாருங்க, நான் குழந்தையா இருந்த போது மனுஷனா இருந்தேன். வாலிபனா இருந்த போது மனுஷனாத்தான் இருக்கிறேன். வயோதிபன் ஆனதுக்கு அப்புறம் நான் மனுஷனாத்தான் இருக்கிறேன். இது என்னது? இது உண்மைதானே? இதுவும் உண்மை. ஆனா என்னது? சத்தியம். இது சத்தியம். மாறாத உண்மைனா அது சத்தியம், மாறும் உண்மைனா அது உண்மை. அப்ப வேதம் சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் உண்மை, ஆனா மாறாத உண்மை. இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக வந்தார் என்பது உண்மையா மாறாத உண்மையா? உண்மையா மாறாத உண்மையா? இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக பிறந்தார், வாழ்ந்தார், இருந்தார் அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையா மாறாத உண்மையா? இப்படித்தான் நீங்க பிரிக்கணும். ஏன்? எப்படி? எப்படி? இன்னைக்கும் அந்த செய்தி தான் இருக்கு. ஆனா இதே இயேசு கிறிஸ்து ஒரு காலத்துல பூமியில மனுஷனாக இருந்தார். அது என்னது? உண்மை. ஆனா இப்ப என்னவா இல்ல? அப்ப அது சத்தியம் இல்லை. கிளியரா? ஒரு காலத்துல இருந்தாருங்க, ஆனா இப்ப என்னவா இல்ல? அவரு மனுஷனா இல்ல. அப்ப ஒரு காலத்துல இருந்தது என்னது? அது உண்மை, அது சத்தியம் கிடையாது. அவர் மனுஷனா இருந்தது உண்மை, ஆனா இப்ப மனுஷனா இருக்காதனால அது சத்தியம் கிடையாது. உண்மை, அவ்வளவுதான். இருந்தார், இப்ப அவர் மனுஷனா இல்ல. ஆமென். பிலிப்பியர் 2-ம் அதிகாரம் 13-ம் வசனம்.
பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் 2:13 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் பிளஸ் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார். உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உண்டாக்குவாரா, உண்டாக்குகிறவராய் இருக்கிறாரா? ரெண்டுமே அர்த்தம் வேற. உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எதை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்? எதை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்? விருப்பத்தையும் செய்கையையும். ஆக்ஷன், நவுன் பிளஸ் ஆக்ஷன். உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இத பவுல் எழுதியிருக்கிறாரு. செய்ய மனசு வரல, செய்யறதுக்கு மனசு போகல. செய்ய மனசு வரல. நீங்க ஏன் இந்த காரியத்தை செய்யாம இருக்கீங்க? மனசு வர மாட்டேங்குதுங்க, மனசு போக மாட்டேங்குது. இப்படி சொல்றோமா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லுவோம். செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லுவோம். அதுல ஒரு காரணம் இப்ப நான் சொல்றது. ஏன் அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்ய மனசு வர மாட்டேங்குது பிரதர், மனசு போக மாட்டேங்குது, மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது, செய்ய மனசு இல்ல, மனசு வர மாட்டேங்குது, இப்பெல்லாம் சொல்றோமா? செய்ய மனசு வரல, செய்ய மனசு போகல. அப்படின்னா செய்ய செய்ய செய்யறதுக்கு மனசு வந்துடும். இது ஒரு விதி. பார்த்தா ஆசை வராது, பார்க்கத்தான் ஆசை வரும். டயலாக் கேட்டிருக்கீங்களா? இது ஒரு விதி. செய்ய மனசு வரல, செய்ய மனசு போகல அப்படின்னா செய்ய செய்ய செய்யறதுக்கு மனசு வந்துடும். இந்த மாதிரி நிறைய காரியம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, நீங்க பிரதர் செய்ய மாட்டீங்க இந்த மாதிரிலாம். அதுக்கு எனக்கு அது செய்ய வராது பிரதர். அப்படி சொல்றாங்களா? எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை. நீங்க பைக் ஓட்ட மாட்டீங்க, ஓட்டி பழக்கம் இல்லை, எனக்கு ஓட்ட வராது சொல்றாங்களா? செய்ய வராது, செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னா பழக பழக செய்ய வந்துடும். செய்ய வராத காரியத்தை செய்ய செய்ய என்ன வந்துடும்? செய்ய வந்துடும். செய்ய மனசு வராத காரியத்தை செய்ய செய்ய மனசு வந்துடும். கரெக்டா? குழப்பமா? குழப்புதா? செய்ய மனசு வராத காரியத்தை செய்ய செய்ய மனசு வரும். செய்ய வராத காரியத்தை பழக பழக செய்ய வந்துடும். சில விஷயங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில செய்ய விருப்பம் இல்லாம இருந்த காரியங்கள்லாம் இப்போ நமக்கு விருப்பம் இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்களா? செய்ய செய்ய இப்ப ஆசையா தாங்க இருக்கு.
மனசு வர்றதுக்காக, செய்ய மனசு வர்றதுக்காக வேண்டி உன்னை திரும்ப திரும்ப செய்யறது வேற. செய்ய வர்றதுக்காக வேண்டி உன்னை திரும்ப திரும்ப செய்யறது வேற. திரும்ப திரும்ப அதை ஏன் செய்யணும் பிரதர்? அது செய்ய வரணும் பிரதர், டெய்லி பழங்களாத்தான் பிற வருதும். ஏன் திரும்ப திரும்ப செய்றீங்க? மனசு வரல, அதான் செஞ்சா மனசு வருங்கிறாங்க, செஞ்சு பார்க்குறோம். செய்ய செய்ய மனசு வர்றதுக்கு, செய்ய செய்ய மனசு வந்துடும், செய்ய 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 வந்துடும். கிளியரா அது? படிக்க படிக்க படிக்கிறதுக்கு மனசு வந்துருங்க, உங்களுக்கு ஆசை வருங்க அப்படின்னு பைபிளை படிக்க சொல்றது சரி. எப்படி பைபிளை படிக்க சொல்லணும்? மனசு வரலங்க, மனசு போலங்க, விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த மெத்தடு என்னங்கிறத நீ சொல்றாரு, உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படி சொன்னா பிரதர், படிக்க படிக்க உங்களுக்கு பைபிளில் பிரிய வந்துடும், உங்களுக்கு பிடிச்சிடும், பைபிள் பிடிச்சிடும். படிக்க படிக்க பைபிள் உங்களுக்கு பிடிக்கும். அப்படின்னு பைபிளை படிக்க சொல்றது கரெக்ட். ஆனா மனசு இருக்கு இல்ல, பைபிள் பிடிக்குது பிடிக்கல, பைபிளை நீங்க படிச்சுதாங்க ஆகணும், இல்ல அது கடவுள் குற்றம் அப்படின்னு பைபிளை படிக்க சொல்றது தப்பு. எப்படி படிக்க என்கரேஜ் பண்ணணும்? பைபிளை எப்படி என்கரேஜ் பண்ணணும் சொல்லுங்க? பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னா, பிரதர் விடாம படிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பைபிளை படிக்க ஊக்குவிக்கிறது கரெக்டு. பிரதர் அதெல்லாம் சொல்லக்கூடாது பிரதர், படிச்சுதான் நீங்க படுக்கணும். ஐயோ, கடவுள் குற்றம் பிரதர். நீங்க ஒரு நாளைக்கு பைபிள் படிக்கல வச்சுக்கோங்களேன், எத்தனை கோடி அவருக்கு லாஸ் ஆகும் தெரியுமா? செம லாஸ் அவருக்கு. இவ்வளவு லாஸ் ஆனா சும்மா இருப்பார்? அவரு பயங்கரமா கோவப்படுவார். அதான் உங்களுக்கு அவனே தண்டிச்சிடறாரு, பாத்துங்கப்பா. அவருக்கு லாஸ் ஆகுமா? நாம் பைபிள் படிக்காம படுத்ததுனால அவருக்கு என்ன இழப்பு வந்துட போகுது? இதுக்கு எதுக்கு அவரை போட்டு காமிச்சு பயமுறுத்தணும்? முறையும் அதெல்லாம். நான் பைபிள் படிக்காம படுத்துக்கணும்னா எனக்கு தான் லாஸ், எனக்கு தான் பலன் குறையும், எனக்கு தான் வெளிச்சம் இல்லாம போகும், அதுல இருந்து எனக்கு ஃபுட் இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான். தவிர நீ பைபிள் படிக்கலாம் பயங்கர கோபமா இருப்பாரு, அது தெய்வ குற்றமாயிரும், அப்படி படிக்க ஊக்குவிக்க கூடாது. படிக்க படிக்க ஆசை வருங்க, படிங்க. எல்லாம் ஆசையோடய படிக்க ஆரம்பிச்சாங்க, படிக்க படிக்கத்தான் ஆசை வந்துச்சு. ஆமேன், ஆமேனா இல்லையா? எப்படி உன்னை பழகுற வரைக்கும் கூட இருந்து அதை செய்ய வைக்கிறாரோ, என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற தேவன், என் விரல்களை போருக்கு படிப்பிக்கிற தேவன். எப்படி செய்ய வராத ஒரு காரியத்தை கூட இருந்து செய்ய வச்சு நம்மளை பழக்கிறாரோ, நம்மளாம் செபிச்சு செபிக்க தெரிஞ்சு கிறிஸ்தவத்தில் வந்தோமா, வந்துட்டு தான் ஜெபிக்க பழகணுமா? இந்த பேசுறோமே, இதெல்லாம் அப்படி பிறவிலே வந்ததா? பேசிட்டா இருந்தோம் பிறக்கும்போதே? எப்படி வந்துச்சு இது? பழகி 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 வருது. அப்ப இங்க பாருங்க, உன்னை பழகுற வரைக்கும் எப்படி கூட இருந்து அதை பழகி தராரோ, செய்ய வைக்கிறாரோ. எது வரைக்கும்? பழகுற வரைக்கும். எனக்கெல்லாம் பேசவே வராது பிரதர், இப்ப பேசுறீங்க, எப்படி என்ன நடந்துச்சு? அதான் மர்மம். எனக்கெல்லாம் பாடவே வராது, இப்ப எப்படி பாடுறீங்க பிரதர்? கிருபை பிரதர், அவ்வளவுதான் நம்ம சொல்ல தெரியும். கிருபை என்ன பண்ணாருங்கிறது ரகசியம். கிருபை பிரதர் என்ன பண்ணாருங்கிறது ரகசியம். விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.
அந்த விருப்பங்கிறதா மனசு வர்றது, மனசு போறது, செய்ய முன் வர்றது, அதான் விருப்பம். விருப்பம் விருப்பம் உண்டாகிறதுக்காகவே தேவை நடத்துகிற ஒரு காலகட்டமே இருக்கு. தனியா எடுத்து வச்சுக்கிறாரு அவர், தனியா எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு மனசு வரணும் இல்லையா? விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய வச்சு பிற்பாடு அதே காரியத்தை விருப்பத்தோட செய்ய வைப்பாரு. இப்படிதான் அவர் செய்யறாரு. விருப்பம் இல்லதான், ஆனாலும் பைபிள் படிக்கணுமே, படி. அப்புறம் பார்த்தா இவனே பைபிள் படிக்கிறான். விருப்பத்தை உண்டாக்கிட்டாரு. எப்படி அதை செஞ்சாரு? விருப்பம் இல்லாம என்ன முதல்ல படிக்கிறதுக்கு என்ன ஊக்குவிச்சாரு. படிப்பா, படி, ஏதோ ஒண்ணு புரியாதுன்னு படி, உனக்கு இருக்கு பாரு அப்படி, நீ படி, அது படி, அதுல இருக்கு, படி. பயமுறுத்தலாம் படிக்க மாட்டோம் அப்படி சொல்ல மாட்டாரு. அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு ரகசியமா சொல்லிட்டே போவார். இருக்கு, படி, உனத்தான லாஸ், படி. இப்படித்தான் அவர் என்கரேஜ் பண்ணுவார் நம்மள. இப்படி உணர்த்தி பேசி விருப்பம் இல்லாம அதை தொட வச்சு படிக்க வச்சு, அப்புறம் நமக்கே ஒரு ஆர்வம், நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, மனமகிழ்ச்சியா இருக்க முடிய வேதம் இப்படி ரொம்ப கரெக்டா ஒர்க் பண்ணுவாரு. மறைமுகத்துல ஒர்க் பண்ணாலும் கரெக்டா காயின் நகர்த்துவார். ஆமீன். அப்போ உன்னை பழகுற வரைக்கும் எப்படி கூட இருந்து அதை செய்ய வைக்கிறாரோ, அப்படியே உன்னை செய்ய மனசு வர்ற வரைக்கும் கூட இருந்து அந்த ஒன்றை செய்ய வைக்கிறார். இது பேர் தான் பிலிப்பியர் 2:13 விளக்கம் தான். விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எப்படி உண்டாக்குறாருன்னா இப்படித்தான், என்னமோ செஞ்சு விருப்பத்தை உண்டாக்குவார், என்னமோ செஞ்சு உங்களை பழக்கி கொடுத்துருவார். 2 பேருக்கு முன்னாடி நீ நின்று பேசவே நடுங்குவேங்க, உதறுவேங்க. எத்தனை ஊழியர்கள் சாட்சி சொல்றாங்க. அப்புறம் இப்ப நானும் தான் சாட்சி. இப்ப இதான், இப்படித்தான் அவர் செய்வாரு. செய்ய வராத காரியத்துக்கு பழக்குவார், மனசு வராத காரியத்துக்கு செய்ய வச்சு மனசை கொண்டு வருவார். ஆமேன், ஆமேனா. நெருப்ப வைக்கிற வரைக்கும் தான், நெருப்ப வைக்கிற வரைக்கும் தான் தான் பறக்காமல் இருப்பதற்கு 1000 காரணத்தை ராக்கெட் சொல்லிட்டு இருக்கோம். கவனிங்க, பிலிப்பியர் 2:13. நெருப்ப பத்த வைக்கிற வரைக்கும் தான் ராக்கெட் பறக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம். நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், அங்க எப்படி போக முடியும், அவ்வளவு உயரமா இருக்கே, என்னால முடியாது, இது நல்லாவே இருக்கு, இங்கே இருந்துடுறேன். இதெல்லாம் 1000 காரணம் சொல்லும். எது 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 வரைக்கும்? நெருப்ப பத்த வைக்கிற வரைக்கும் தான். நெருப்ப பத்த வச்சாச்சுன்னா ஒரு காரணம் கூட சொல்லாம வாயை திறக்காம அது பறக்க ஆரம்பிச்சிடும். கிளியரா? நெருப்ப வச்சாச்சு, அதான் ராக்கெட்டு பறக்குது. இல்லைன்னா அது எங்க பறக்க போகுது? இது உண்மையா பொய்யா? நெருப்ப வச்சாச்சுங்க, அதாங்க ராக்கெட்டு பறக்குது. இல்லைன்னா அது எங்க பறக்க போகுது? பறக்க முடியுமா? இது உண்மையா இல்லையா? இது உண்மை, உண்மைதானே? நெருப்ப வச்சாச்சுன்னா ராக்கெட்டால பறக்காம இருக்க முடியாது, பறந்துதான் ஆகணும். இதுவும் உண்மை. இட் இஸ் கால்டு நத்திங் அண்ட் டோட்டலி நத்திங். இதான் பறக்க முடியும் ராக்கெட்டால, ஆனா பறக்க வச்சாதான் பறக்கும். இட் இஸ் கால்டு நத்திங். யோவான் 15:5. இட் இஸ் கால்டு நத்திங். கொடியால கனி கொடுக்க முடியும், பட் கனி கொடுக்க வச்சாதான் கனி கொடுக்கும். இட் இஸ் கால்டு நத்திங். இதான் கொடி, நத்திங்.
கனி கொடுக்க வைக்கும்போது கொடியினால கனி கொடுக்காம இருக்க முடியாது. இட் இஸ் கால்டு டோட்டலி நத்திங். நெருப்பை வச்சுட்டா பறக்காம இருக்க முடியாது, பறந்துதான் ஆகணும். இட் இஸ் கால்டு டோட்டலி நத்திங். கிளியரா? நெருப்பு வச்சாதான் ராக்கெட்டு பறக்க முடியும் என்பது அடுத்த பாயிண்ட். நெருப்ப வச்சாதான் ராக்கெட்டு பறக்க முடியும். இது உண்மையா பொய்யா? உண்மை. அப்படிங்கிறது ராக்கெட்டினுடைய பலவீனம் அல்ல, அது ராக்கெட்டினுடைய டிசைன். இதை புரிஞ்சுக்கணும். கனி கொடுக்க வச்சாதான் கொடி கனி கொடுக்க முடியுங்கிறது கொடியினுடைய வீக்னஸ் அல்ல. நிறைய அதை பேசுறாங்க இப்படிதான். நம்ம வீக்னஸ்ங்க, நம்ம வீக்னஸ்ங்க, இந்த மாம்சம் டோட்டலா கரப்டடுங்கன்னு நிறைய பேசுறாங்க. நோ, இட் இஸ் அவர் டிசைன். அது கொடியினுடைய டிசைன், ராக்கெட்டினுடைய டிசைன். நெருப்பு வச்சாதான் ராக்கெட்டால பறக்க முடியும் என்பது ராக்கெட்டினுடைய வீக்னஸ் கிடையாது. அது அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்படியே அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அப்படித்தான் அது தயாரிக்கப்பட்டு இருக்கு. எப்படி வீக்னஸ் ஆகும்? புரியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோமா? இது எப்படி வீக்னஸ் ஆகும்? வீக்னஸ்னா என்ன? வீக்னஸ்னா என்ன? 10 ராக்கெட்ல 9 ராக்கெட்டு நெருப்பு வைக்காட்டினாலும் பறக்குது. பாவம், இந்த ஒரு ராக்கெட்னாலதான் முடியலன்னா அந்த ஒரு ராக்கெட் வீக்னஸ், அது வீக்னஸ். எந்த ராக்கெட்டாலையும் நெருப்பு வைக்கலாம் பறக்க முடியாதுங்க. இது எப்படி வீக்னஸ் ஆகும்? எந்த கொடினாலையும் கனி கொடுக்க வைக்காம அது கனி கொடுக்க முடியாதுன்னா அது இப்படி கொடியுடைய வீக்னஸ் எப்படி ஆகும்? இட் இஸ் டிசைன். பத்து பேர் சாகாம இருக்க முடியுங்க மனுஷன்ல, ஒருத்தன் பாவம் இறந்துட்டான், அது வீக்னஸ். இல்ல சாகாம இருக்க முடியாத மனுஷன், அது எப்படி வீக்னஸ் ஆகும்? சாக முடியும் மனுஷனால. டிசைன். கிளியரா? வீக்னஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க, டிசைன்னா என்ன புரிஞ்சுக்குங்க. டிசைனை போய் நீங்க வீக்னஸ் சொல்லி பழகக்கூடாது. இது டிசைன். நெருப்பு வச்சாதான், நெருப்பு இருந்தாதான் ராக்கெட்டால பறக்க முடியும் என்பது ராக்கெட்டினுடைய டிசைன். இட் இஸ் நாட் வீக்னஸ். வீக்னஸ் வேற, டிசைன் வேற. கிளியரா புரிஞ்சுக்கணும். அதனால நெருப்பு வச்சாதான் பறப்பியா? அப்படின்னு நெருப்பு வச்சாதான் பறப்பியோ, பறக்க முடியாதோ அப்படின்னு கேட்கறது ஒரு அறியாம. ரெண்டாவது, பாவம், நெருப்பு வச்சாதானே பறக்க முடியும், அது என்ன செய்ய பாவம் அப்படிங்கிறதும் அறியாம. கேலி பண்றது, கூத்து பண்றது, அதுவும் அறியாம. ரெண்டுமே அறியாம. துறைக்கு நெருப்பு வச்சுதான் துறைக்கு மனசாந்தி செய்ய முடியுமாக்கும்? அது செய்ய முடியாதாக்கும். அறியாமை. அப்புறம் ஐயோ பாவம், அது என்ன செய்யும்? நெருப்பு வச்சாதானே பார்க்க முடியும். ஐயோ பாவம் பார்க்கறதும் அறியாம. அது டிசைன். அது அப்ப திட்டவும் கூடாது ராக்கெட்டை, ஐயோ பாவம்னு பார்க்கவும் கூடாது. பார்க்க மாட்டீங்களோ, திட்டக்கூடாது இப்பெல்லாம். அது அறியாமை. ஆமேன். அப்புறம் பாரு, பறன்னு சொன்னா நீ பறக்க மாட்டேல. ராக்கெட்டை பார்த்து, நிக்கிற ராக்கெட்டை பார்த்து நீ பறன்னு சொன்னா பறக்க மாட்டேல. நெருப்பு வச்சா தானே பறப்பேன். பறன்னு சொன்னா பறக்க மாட்டேன்ல. பிலிப்பியர் 2:13 பேசிட்டு இருக்கிறேன், கவனமா கவனிங்க. பறன்னு சொன்னா பறக்க மாட்டேன்ல, நெருப்பு வச்சா தானே பறப்ப.
நெருப்பு வச்சதானே பறக்கிறேன் நீ சொல்ற. இரு இரு, அவரை கூப்பிட்டு நெருப்பு வைக்க சொல்றேன் அப்படின்னு ராக்கெட்டை திட்டுறதும் அறியாம, நெருப்பு வைக்கிறத ஒரு தண்டனையா நினைச்சு பேசுறதும் அறியாம, இருடி இரு நெருப்பு வைக்க சொல்றேன், அதனால பறப்ப நீயே, நான் பறக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, வைக்க சொல்றேன் இரு, இதை அறியாம அது ஒரு தண்டனை மாதிரி. எப்படி பேசுறது? பனிஷ்மெண்ட் மாதிரி. பட்டாத்தானே உனக்கு புத்தி வரும், பட்டா வைக்கிறேன் இரு. அறியாமை. அறியாமை. இப்படியும் பேசக்கூடாது, ஐயப்பாவன் பார்த்தும் பேசிடக்கூடாது. ரெண்டுமே அறியாமை. ஆமை. பல காரியங்களை கோர்த்து ஒரு சப்ஜெக்டா பேசிட்டு இருக்கிறார். குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த சத்தியம் ஒரு டாபிக்கா வருது. பவுல், பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் இப்படி பறந்ததுக்கு காரணம் அவங்க இல்ல, தேவன் வச்ச நெருப்பு. நெருப்பை விட்டுட்டு ராக்கெட்டை பிடிச்சிட்டீங்களாப்பா, இதான் என் கேள்வி. பவுல், பேதுரு, யோவான் எல்லாம் பறந்தார்கள், கொடிகட்டி பறந்தாங்களா? அவங்க கொடிகட்டி பறந்ததுக்கு காரணம் அவங்க இல்ல, தேவன் வச்ச நெருப்பு. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நான் அல்ல, தேவ கிருபையை அப்படி செய்தது. கிளியரா? பறந்தது அவங்கதான், ஆனா தேவன் வச்ச நெருப்பு அவங்கள பறக்க வச்சுச்சு. பறக்க வச்சு அவங்க பறந்தாங்க. தான் நம்ம மிஸ் பண்ண சத்தியம். பறந்தாங்க பறந்தாங்க பறந்தாங்க. இதை பேசி பேசி காப்பி அடி சொல்றேன். நீங்க பறக்கணும் பிரதர், பறக்கணும் பிரதர். அவங்க பறக்க வச்சு பறந்தாங்க. ஏன் பறக்க வச்சாதான் பறக்க முடியும்? ஒய், அவங்க கொடி பறக்க வச்சுதான் பறந்தாங்க. ரோமர் 7 தெல்ல தெளிவா பேசுறாரு பவுல். நான் அல்ல, என்னில் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்தது. தெளிவா பேசுறாரு, தான் ஒரு கொடின்னு, தான் ஒரு ராக்கெட்னு தெளிவா பேசுறாரு. நான் பறக்கிறேன், ஆனா நெருப்பு தான் என்னை பறக்க வைக்குது. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிருபையே அப்படி செய்யுது. ராக்கெட்டு இதான், ராக்கெட் பேச்சு இப்படிதான் பேசும். ராக்கெட் கூட கேட்டான்னு சொல்லுவோம், ஏன் என்ன பறக்காம இருக்க? நெருப்பு வைக்கல. பறக்கிற ராக்கெட்ட போய் இவ்வளவு உயரத்துல பறக்கிற, நெருப்பு அப்படி சொல்லணும். நெருப்பு வச்ச நெருப்பு. இப்ப பவுல் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ணாருன்னா வச்ச நெருப்பு. இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு பவுலை மட்டும், பறக்கிற ராக்கெட்டை மட்டும் பார்த்து பார்த்து பேசுறோம். எவ்வளவு உயரமா பறக்குது ராக்கெட், இதையே தான் பேசுறோம். அங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, அது விட்டுட்டோம். அதான் பிலிப்பியர் 2:13 அவரே திரும்ப கொண்டு வர்றாரு. யாரு? பறக்கிற ராக்கெட்டே தான் எப்படி பறக்கிறேன்ட்டு எழுதி நிற்குது. விருப்பத்தையும் உண்டாக்குவா. ஆமே. நெருப்ப ராக்கெட்டா வச்சுக்க முடியுமா? முடியுமா? நெருப்ப ராக்கெட்டா பத்த வச்சுக்க முடியுமா? ராக்கெட்டால பறக்க முடியும், ஆனா நெருப்ப ராக்கெட்டா வச்சுக்க முடியுமா? முடியும்ல? முடியாது. அது மாதிரியே நெருப்ப நாமளா வச்சுக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, டிசைன் இது. நாமளா வச்சுக்க முடியாது. இதுதான் என்ன பேசுறாங்கன்னா, கிருபை வேணும் பிரதர், கிருபையை கேளுங்க அப்படின்னு அப்படி பேசுவாங்க. அது என்னன்னு தெரியாம பேசுவாங்க, இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. கிருபை வேணும் பிரதர், கிருபை கேளுங்க, பைபிள் படிக்கணும்னா கிருபை வேணும், ஆண்டவர் நம்ம கிருபை வேணும் பிரதர், கிருபை கேளுங்க, அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனா அந்த கிருபை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதுல இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. இதான் ராக்கெட்டை தயாரித்தவர் தான் ராக்கெட்டுக்கு நெருப்ப வைக்க முடியும் என்பது போலவே, நம்மளை படைச்சவர் தான், அழைச்சவர் தான் நமக்கு நெருப்ப வைக்க முடியும். நெருப்ப வச்சா ராக்கெட் பறக்குங்க, அந்த நெருப்பை ராக்கெட்டா வச்சுக்க முடியாதுங்க.
இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ராக்கெட் நினைக்குது, நான் பறக்கணும்னு நினைக்குது, நெருப்பு வைக்க முடியாது. அதான் பிரச்சனையா தான் அதுக்கு. நினைக்குது, ஆனா நெருப்பு இல்லாம பறக்க முடியாது. அப்படியே நினைச்சு ஆஃப் ஆகுது, நினைச்சு ஆஃப் ஆகுது. பறக்க முடியலையே, பறக்கணும் ஆனா முடியல, நெருப்பு வைக்கல. நினைக்குது, கீழே பார்க்குது, நெருப்புல ஆஃப் ஆகுது. ஆசைப்படுது பறக்கணும்ட்டு. ஏன்னா அது அவ்வளவு உச்சத்துல பறக்க முடியும், அதால அவ்வளவு எபிலிட்டி உள்ள ராக்கெட் அது. ஆனா நெருப்பு இல்லை. கீழே நெருப்பு வச்சுன்னா ஆஃப் ஆயிடும். நெருப்பு இல்லையே. நெருப்பு இல்லையான்னு பத்த வைக்க முடியுமா? முடியாது. எப்படி போட்ட லாக்ல வச்சிருக்கிறார் நம்மள? முடியாது, முடியவே முடியாது. ஆமென். நெருப்புங்கிறது என்னத்தை குறிக்குது? ராக்கெட்டுக்கு நெருப்புனா புரியுது, நமக்கு நெருப்புனா என்னது? சீடு, விசுவாசம், விருப்பம், சீரியஸ்னஸ், ஒரு அக்கறை, ஒரு உறுத்து அடிமாங்க, சீரியஸ்னஸ். ஆமென். அதான் நமக்கு குறிக்குது. அந்த அந்த சீடத்தான் பவுல் அங்க பிலிப்பியர் 2:13 பேசுறாரு. உங்களில் நெருப்பை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதான் அது. உங்களில் நெருப்பையும் நீங்கள் பறக்கிறதையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தை உண்டாக்கிட்டா செய்யலாம், டிஃபால்ட்டு. நெருப்பை வச்சுட்டா பறக்கிறது டிஃபால்ட்டு, செட்டிங் அது. ஆனா அதை எழுதுறாரு. முடிக்கலாமா? ஃபைனல், மொத்த கோர்வை. நெருப்பு வைக்கப்பட்டதும் பறக்க வேண்டும் என்கிற, நெருப்பு வைக்கப்பட்டதும் பறக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்துல ராக்கெட் ஜாயின் பண்ணிக்குதே தவிர, நல்ல முக்கியமான வார்த்தை, மற்றபடி அது பறக்க தொடங்கல. கூர்மையான பார்வை. அது பறக்க தொடங்கினா செய்யல. பறக்கணுங்கிற திட்டத்துல நெருப்பு வச்சோடனே ஜாயின் பண்ணிக்குது. திட்டத்துல அது இணைஞ்சிக்குது. எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ, எந்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டிருக்கோ, நெருப்பு வச்சோனையும் அந்த திட்டத்துல ஜாயின் பண்ணிக்குது. கவனிங்க, பறக்க ஆரம்பிக்கிறது என்பது ஃப்ரண்ட் ஸ்கிரீன், வெளி பார்வைக்கு பறக்க ஆரம்பிச்சுப்பா, அது வெளிப்பார்வை. ஆனா உள்பார்வை பிகைண்ட் ஸ்கிரீன் என்ன அப்படின்னா, அது திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் அது ஜாயின் பண்ணுது. அது தொடங்கிக்க முடியாது. ஏன் பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுது? உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர். நீங்க தொடங்க முடியாது, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அவர் தொடங்குனீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். பவுல் ஊழியத்தை தொடங்கல, கர்த்தர் செஞ்சிட்டு இருந்த ஊழியத்துல ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்படி பேசணும். அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, தொடங்கல. அவர் சொல்றது புரியுதா இல்லையா? அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, ஊழியத்தை அவர் தொடங்கவே இல்லை. ஏன்? ஒருத்தர் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே, நம்ம ஆளு. அந்த ஊழிய திட்டத்துல பவுல் இப்ப ஜாயின் பண்றாரு. அது மாதிரி ராக்கெட் பறக்க வேணுங்கிற சித்தத்துல நெருப்பு வச்சோன்னு ஜாயின் பண்ணிக்குது. பறக்கிறேங்குது. அது நமக்கு எப்படி தெரியுது? ராக்கெட் பறக்க தொடங்கிருச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிதான். நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அது திட்டத்தில் இணைந்து கொள்கிறது, திட்டத்தில் ஜாயின் பண்ணி கொள்கிறது. ஏன்னா நாம கொடி தொடங்க முடியாது, ஜாயின் பண்ணிக்கலாம். டாபிக் இருக்கு, எடுப்போம். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், தொடங்கவே முடியாது. பாவமானாலும் பரிசுத்தமானாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், தொடங்க முடியாது. ஆமென். தொடங்கி வைக்க தான் இவர் இருக்கிறாரு. தொடங்கி வைக்க ஒருத்தர் அங்க இருக்கான். பாவத்தை ஆதாம் ஏவாள் தொடங்கினாங்களா, இல்ல தொடங்கி வைக்க ஒருத்தர் இருந்தானா? இவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆமென்.